Good evening to all. Welcome back to the social class, PIMS Economy. So last class we discussed the civics chapter, second chapter, central government or union government. In that we discussed up to that functions of the vice presidents. Now we have to look or you have to follow that the prime ministers. Okay, ma'am. So look at the slide. Article 74, 1 says, there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the presidents. Yeah, aid and advice. What is that aid? Aid என்ன அர்த்தம்னாக்கா ஹெல்ப். அட்வைஸ் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஆலோசனை சொல்றது. யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. ஸோ இன் ஆர்டர் டு கிவ் அட்வைஸ் அண்ட் ஹெல்ப். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் த ஹெட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? The council of minister with the prime minister is called a what? They have to help the president and as well as they give then and then the advice to carry out the work of the president carefully. ஓகேங்களா? அவர் வந்து தன்னுடைய வேலையை வந்து ஜாக்கிரதையாக செய்யறதுக்காகவும் ஒழுங்காக செய்யறதுக்காகவும் பிரைம் மினிஸ்டரும் அவரை சார்ந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா எய்டுனாக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காகத்தான் இந்த போஸ்டிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். He may direct the council of reconsider the advice but is bound by the advice given after reconsiderations. இப்போ ஒரு பில் இருக்குன்னு வச்சுங்களேன். பில்லு நான் நேரத்தே சொன்னேன், பில்லுனாக்கா ஓட்டல் பில் கிடையாது, இது வந்து மசோதா. ஓகே, நான் சொன்னேன் ரெசல்யூஷன், பில், ஆக்ட்னு சொன்னேன். ரெசல்யூஷனாக்கா த ரெசல்யூஷன் டேக்கன் பிளேஸ் இன் த கேபினெட். அமைச்சரவை குழுல தான் வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டாந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றது பேர் தான் வந்து பில் சொல்லுவாங்க. அந்த பில்லுல அந்த மசோதான்னு சொல்லுவாங்க. அந்த மசோதாவில் ராஜ்யசபா டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுல வந்து சைன் பண்ணி ஃபார்வர்ட் டு த பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட் வந்து அதுக்கு அசன்ட், அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு தான் தென் த பில் பிகம்ஸ் an act of. அதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லு பாஸ் பண்ணியாச்சு, ஃபார்வர்ட் டு த பிரசிடென்ட்டுக்கு பாஸ் பண்ணியாச்சு, ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஸோ அவர் என்ன செஞ்சார், அவருடைய கவுன்சில்ல அதை அதுல சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்க செய்யணும்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க. ஸோ எங்க வருது, பிரசிடென்ட் வந்து திரும்பவும் பார்லிமெண்ட்டுக்கு வருது. ஸோ பார்லிமெண்ட்ல மறுபடியும் அதை ரீகன்சிடர் பண்ணிட்டு திரும்பவும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும் போது பிரசிடென்ட்டுக்கு மறுபடியும் அதை அனுப்பக்கூடாது. ஓகே, அது ஓகே பண்ணணும், அது அசன்ட் பண்ணணும், அது பர்மிஷன் கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பிரசிடென்ட், இட் ஷுட் பி சைன்ட் இன் தட் பில். இல்லைங்களா? ரீகன்சிடர், மறுபடியும் ரீகன்சிடர் பண்றதுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? So the post of Prime Minister of India has appointed Westminster, England, model of constitutional democracy. Okay, Westminsterன்றது ஊர் பேர் இங்கிலாந்துல இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட் இந்தியாவில். The Parliament of England is situated in the Westminster. அதாவது இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட் எங்க இருக்குதுனாக்கா வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் என்ற இடத்துல இருக்கு சொன்னேன். So it is called Westminster Parliament அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? The leader of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime ministers அப்படின்னு சொல்றாங்க. The leader of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime ministers. அப்போ யார் வந்து prime minister? இப்போ ஒரு கட்சி இருக்கு, prime minister அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ப்ரொசீஜர், கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொசீஜரே இதுதான். அப்போ எந்த கட்சியில இருக்கிறவங்க அதனுடைய தலைவரை தான் மெஜாரிட்டி சப்போர்ட் கிடைச்சி அந்த கட்சி வந்துச்சுனாக்கா அந்த கட்சியினுடைய லீடர் இருக்கிறாங்க பாருங்க, பார்ட்டி லீடர், அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கனாக்கா the president is appointed as the prime minister. புரியுதுங்களா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய லீடர் தான் பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது அப்பாயிண்ட் பண்றது யாருன்னாக்கா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. The other ministers are appointed by the president on the advice of the prime minister. மற்ற மினிஸ்டரும் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நோ பார்ட்டி கமாண்ட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. இப்போ எந்த கட்சிக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, சப்போர்ட்டிங் ஓட்டு கிடைக்கல இன் லோக்சபா எலெக்ஷன்ல, then the president can summon the leader of any party
who in his opinion can manage to form the ministry. அப்ப ரெண்டு பார்ட்டிக்குமே ஈக்குவலா இருக்கும்போது இதுல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னு இருப்பாங்க, சுயேட்சை கட்சியில இருப்பாங்க, இல்லைனாக்கா சின்ன சின்ன கட்சிங்களாம் இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கனாக்கா அந்த சப்போர்ட் அந்த அந்த பார்ட்டினா கிடைச்சதுனாக்கா மெஜாரிட்டி கிடைச்சிடும். ஸோ மெஜாரிட்டி கிடைச்சிட்ட பிறகு அது வந்து பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சதுனாக்கா பிரசிடென்ட் என்ன செய்வாரு, அவங்கள கூப்பிட்டு நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப் நோ பார்ட்டி கமாண்ட் அப்சல்யூட் மெஜாரிட்டி, எந்த ஒரு பார்ட்டிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காத போது லோக்சபா எலெக்ஷன்ல பிரசிடென்ட் கேன் சம்மன் என்ன அர்த்தம், கூட்டத்தை கூட்டுவார். லீடர் ஆஃப் த எனி பார்ட்டி ஹூ இன் இஸ் ஒப்பீனியன், அவருடைய பார்வையில எந்த லீடருக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாரு, சம்மன் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. The president administers the minister of oath office and of the secrecy. அதாவது ரகசிய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரஸின்னு அதான் அர்த்தம். ரகசிய பிரமாணமும் ஆபீஸ் அதாவது நிர்வாக பிரமாணமும், அதாவது பதவி பிரமாணம். பதவி பிரமாணமும் ரகசிய பிரமாணமும் யார் செய்வாங்கன்னாக்கா பிரசிடென்ட் தான் வந்து செய்வாங்க. அட்மினிஸ்டர்ஸ் த மினிஸ்டர்ஸ், எல்லா மினிஸ்டருக்கும் அவங்க தான் செய்வாங்க. The salary allowance of the prime ministers and the ministers are determined by the parliament. Parliament தான் முடிவு பண்ணும். பிரைம் மினிஸ்டருடைய சேலரி இருந்தாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டிய மற்ற அலவன்சஸ் இருந்தாலும் இருக்கு, இல்ல மினிஸ்டர்ஸுடைய சேலரியும் அவருடைய அலவன்சஸும் யார் முடிவு பண்ணுவாங்கனாக்கா பார்லிமெண்ட் தான் அது முடிவு பண்ணும். ஓகேங்களா? அது அப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி எல்லாம் அதெல்லாம் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, அவங்க தான் டிட்டர்மினேட்டர். ஓகே, அடுத்து பாருங்க. A person who is not a member of the parliament can be appointed as a minister, but he has to get himself elected to the parliament within 6 months. இப்போ ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, பட் அந்த லோக்சபா எலெக்ஷன்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல, எலெக்ஷன்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணல. ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணத்துல கண்டெஸ்ட் பண்ணல, பட் அவருடைய சர்வீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் போது அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அஸ் ஏ மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். பட் வித் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னாக்கா வித்தின் 6 months 6 மாசத்துக்குள்ள அந்த கேண்டிடேட் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சில எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் ஜெயிக்கணும். அப்ப தோத்துட்டாரு என்ன அர்த்தம், அந்த போஸ்ட் வேக்கன்ட் ஆயிடும். புரியுதுங்களா? சோ a person who is not a member of the parliament, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்காத ஒரு மெம்பரை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். கேன் பி அப்பாயிண்டட் as a minister, அவர் மந்திரியாவே அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் he has to get himself elected to the parliament within 6 months. 6 மாசத்துக்குள்ள அவர் ஜெயிச்சிடணும். ஓகேங்களா? ஜெயிச்சிட்டாருனாக்கா he may be continue as a ministers. ஓகே, மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி as well as collectively responsible to the லோக்சபா. லோக்சபா பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஒட்டுமொத்தமாகவும் சரி, அவங்க வந்து பொறுப்பா நடந்துக்கணும். இதான் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் உடைய சில டியூட்டிஸ் நம்ம பார்க்கலாம். Duties and functions of the prime ministers. Article 78 mention the duties of the prime minister. Article 78 என்ன சொல்லுதுனாக்கா டியூட்டிஸ், அதாவது பிரைம் மினிஸ்டருடைய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. சீனியர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ரேங்க் கொடுப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான டிபார்ட்மெண்ட் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் டிசைட் பண்றது யாருன்னு கேட்டாக்கா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான். இந்தந்த போஸ்ட் இந்தந்த டிபார்ட்மெண்ட் இந்தந்த தான் கொடுக்கணும்னு முடிவு பண்றது யாருன்னு கேட்டாக்கா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ த பிரைம் மினிஸ்டர் டிசைட் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுதான் இந்தந்த துறை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த வேலை வந்து பிரைம் மினிஸ்டரோட வேலை தான், டியூட்டி. The Prime Minister decide the dates and the agenda of the meeting of the cabinet which he preside. அப்போ பிரைம் மினிஸ்டர் தலைமையில ஒரு கேபினெட் மீட்டிங், கேபினெட் என்னன்னாக்கா அமைச்சரவை குழு, அந்த அமைச்சரவை குழுல மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, அதுக்கு ஹெட் தான் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ், அதுக்கு பேர் தான் கேபினெட். ஓகேங்களா? The Prime Minister decide the date, எந்தெந்த டேட்ல வந்து கேபினெட் மீட்டிங் வைக்கணும், எதை பத்தி நம்ம பேச போறோம், அஜெண்டா ஆஃப் த மீட்டிங், அதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. The Prime Minister is the head of the cabinet. அது தெரிஞ்சது இல்லையா, அப்பதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு அமைச்சரவை குழு, கேபினெட்னா அமைச்சரவை குழு, அந்த அமைச்சரவை குழுல தலைவராக இருக்கிறது யாருனாக்கா பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் அதர் மினிஸ்டர் கொலீக்ஸ்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, அடிமை கிடையாது. ஓகேங்களா? அதனால அவர் என்ன சொல்லுவாங்கனாக்கா கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The Prime Minister informally consulted 2 or 3 of his senior colleagues when he does not convene the cabinet meeting. அமைச்சரவை குழுன்னு சொல்லக்கூடிய அந்த கேபினெட் மீட்டிங்கை வந்து திடீர்னு வந்து கூட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா அவரால் முடியல, இல்ல அந்த சந்தர்ப்பம் வரல அப்படின்ற போது அந்த பட்சத்துல
when he does not convene, அந்த அமைச்சரவை குழு வந்து கூட்டத்தை வந்து கூட்ட முடியல சமயத்துல அவர் என்ன செய்வாரு, 2 or 3 is senior minister, அதுக்கு மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கூட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்கள கூட்டு கன்சல்ட் பண்ணி அவர் முடிவு எடுக்கலாம். The prime minister can take the decisions, okay, with the consult of 2 or 3 of his senior minister when he could not convene the cabinet meeting. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, the prime minister supervises the work of various ministers. பிரைம் மினிஸ்டர் என்ன செய்வாங்க, அவர் கொடுத்தாரு இல்லையா, முதல்ல டிபார்ட்மெண்ட்லாம் அங்கங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்களாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்றாங்களா, பர்ஃபெக்டா ஒர்க் பண்றாங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய டியூட்டி யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து கண்டினியூஷன் பார்க்கலாம். To converse the president all decision of the council of ministers connecting to the government of affairs of the union and the proposal for legislations அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம், இப்போ ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன், இப்போ புதுசா ஒரு சட்டம் போட போறாங்க, அதான் வந்து ப்ரொபோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஒண்ணு. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ், கவர்மெண்ட்டுடைய பிரச்சனைகள் இல்ல சில ப்ராப்ளங்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி அவங்க அதாவது ஓவர் கம் பண்ண போறாங்க, எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்றத, முதல்ல எப்படி கொண்டு வர போறாங்க அந்த பார்லிமெண்ட்றத என்ன சொல்லணும்னாக்கா, பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சார்பா பிரசிடென்ட் என்ன, பிரசிடென்ட் வந்து அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் த பிரைம் மினிஸ்டர்ஸ் டு கன்வர்ஸ் அர்த்தம் பிரசிடென்ட் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல் டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன், புது சட்டம் போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒவ்வொரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய வேலைகளா இருந்தாலும் சரி, அதை வந்து முதல்ல என்ன செய்யணும், ஷுட் இன்ஃபார்ம் டு த பிரசிடென்ட். அது யார் மூலியமா அது போகணும், பிரசிடென்ட் யார் கன்வே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா த்ரூ த பிரைம் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா, இது ஒரு டியூட்டி வருது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா the prime minister act as a link between the president and the council of ministers. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த முடிவு எடுத்தாலும் த்ரூ ப்ராப்பர் சேனல்ல தான் போகணும். த்ரூ ப்ராப்பர் சேனல்னாக்கா the council of minister can send his proposal to the prime minister. The prime minister can convey the message to the president. அப்போ the prime minister act as a link, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடுவுல யார் இருப்பானாக்கா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்குற அந்த ரெசல்யூஷன் இருந்தாலும் சரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்குற அட்வைஸ் இருந்தாலும் சரி, அது த்ரூ ப்ராப்பர் சேனல்ல என்ன அர்த்தம், த்ரூ பிரைம் மினிஸ்டருக்கு போகும், பிரைம் மினிஸ்டர் வந்து அது பிரசிடென்ட்டுக்கு கன்வே பண்ணுவாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் as a link between the president and the council of ministers. The prime minister is the leader of the nation and the chief spokesman of the country. எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, எந்த இன்டிமேஷனா இருந்தாலும் சரி, எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, அது வந்து பீப்புளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, பீப்புளுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அது பிரைம் மினிஸ்டர்ஸ் தான். இப்போ 500 நோட்டு 1000 நோட்டு செல்லணும்னு சொல்லும் போது அது யார் சொன்னாங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர் தான் அதை இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ இல்ல வந்து ஹோம் மினிஸ்டரோ அதை வந்து யாரும் அதை அனௌன்ஸ் பண்ணல. அப்போ எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த சொல்யூஷனை, அவங்க சொல்ற அந்த ஐடியாவை யார் மூலியமா அது இன்டிமேட் பண்ணுவாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர்ஸ் மூலியமா தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றாங்க, the prime minister is the leader of the nation. அவர் தான் வந்து தேசத்துடைய தலைவர். அவர் மூலியமா என்ன சொல்றாங்க, he is a chief spoken man of the country. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவார், வேற யாருக்கும் அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. As the leader of the nation, the prime minister represent our nation in all international conferences. வேர்ல்டுல எங்க வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நடந்தாலும் நம்ம இந்தியா சார்பா ஆன் பிகாஃப் ஆஃப் இந்தியா he only can attend the meeting. பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் போய் அட்டென்ட் பண்ண முடியும் according to the constitution. ஓகேங்களா, அப்போ ஆஸ் த லீடர் ஆஃப் த நேஷன், இப்போ நம்ம மோடி இருக்க ஊரை சுத்துறாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து என்ன காரணம்னாக்கா இஸ் த ரைட் பர்சன், இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு அட்டெண்ட் ஆல் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். லைக் இங்க பாருங்க, காமன்வெல்த் நேஷன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நான் அலைன்டு நேஷன்ஸா இருந்தாலும் சரி, சார்க் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாக்கா பிரைம் மினிஸ்டர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ இஸ் த சீஃப் என்ன சொல்றாங்க, லீடர் ஆஃப் த நேஷன். ஸோ ஹி அட்டெண்டட் ஆல் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ். அது அவருடைய டியூட்டி தான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேல, அது என்ன பார்க்க போறோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகே, ஆஃப்டர் த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு the president of India on the advice of the prime minister appoint the council of ministers. இப்பதான் பார்த்தோம், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் அது இல்லாத கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கனாக்கா the president of India தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஏ நான் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு மெம்பரை வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்,
அவர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டரா இருந்தாருனாக்கா அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவர் வந்து மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் அவர் என்ன செய்யணும், வித்தின் 6 மந்த் அவர் என்ன செய்யணும், ஈ ஷுட் வின் த எலெக்ஷன்ஸ். ஓகேவா, ஈ மஸ்ட் கெட் எலெக்டட், அதாவது கண்டிப்பா அவர் ஜெயிச்சாகணும். ஆஃப் எய்தர் ஆஃப் த ஹவுஸ், எய்தர் ஆஃப் த ஹவுஸ்னா எய்தர் ராஜ்யசபா அது லோக்சபா பார்லிமெண்ட் வித்தின் பீரியட் ஆஃப் 6 months 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன ஆயிடணும், he should elected, he must get elected, கண்டிப்பா அவர் ஜெயிச்சாகணும். அப்படின்னா தான் அவர் we may be continue as a ministers of the cabinet பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா the constitution of India restrict the number of the council of ministers. அப்போ நம்ம அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அமைச்சரவை குழு அப்படின்னாக்கா அமைச்சர் மினிஸ்டர்ஸ் along with the prime ministers, இதுதான் வந்து the cabinet அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேபினெட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதாவது இன்ஸ்டிட் பண்ணுறாங்கனாக்கா member of the council minister including the prime minister to 15% of the total member of the Lok Sabha. Okay, Lok Sabha உடைய மெம்பர்ல 15%, 15% கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா வந்து இருக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன் அதனுடைய ரூல்ஸ் அதுதான். ஓகே, கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், என்னென்ன வகையான மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா cabinet ministers, minister of state and deputy ministers. So ministers are classified under 3 ranks: cabinet minister, minister of state, deputy ministers. இப்போ ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து cabinet ministers. cabinet ministerன்றவங்க யாரு, who is cabinet minister? இப்பதான் சொன்னேன் இல்லையா, prime minister along with the ministers is called cabinet ministers. அப்போ எங்க பார்ப்போம், the cabinet is an informal body of senior ministers. Informal body of the senior minister, actually the nucleus of the administration. இவங்க தான் கவர்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்து மக்களுக்கு என்ன தேவைப்படுது, என்னென்ன லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணலாம், எல்லாமே முடிவெடுக்கிற இடமே இதுதான். ஒரு செல்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் எப்படி முக்கியமோ, நியூக்ளியஸ் ஒரு செல்லை ரிமூவ் பண்ணிட்டாக்க அந்த செல்லு செத்துடும். அந்த மாதிரி இந்த கேபினெட் இல்லைனாக்கா கவர்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, அதனால இவங்க என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா நியூக்ளியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த கேபினெட் இஸ் அ இன்ஃபார்மல் பாடி ஆஃப் சீனியர் மினிஸ்டர்ஸ். இது ஃபுல்லாவே யார் இருப்பாங்கன்னா மூத்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. who form the nucleus of administration. ஸோ இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட், முக்கியமான முடிவு எடுப்பாங்க. எஸ் ஆர் டேக்கன் பை த கேபினெட் சச் அஸ் எதை சம்பந்தமா, டிஃபென்ஸ் பாதுகாப்பு சம்பந்தமா முடிவு எடுப்பாங்க, ஃபைனான்ஸ் காசு சம்பந்தமான முடிவு எடுப்பாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது இப்ப பாருங்க சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வருது, சைனாவுக்கும் நேபாளுக்கும் பிரச்சனை இருக்குது, சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைம்ல முக்கியமான முடிவு வந்து இவங்க தான் எடுப்பாங்க. அட் ஹோம்னா என்ன அர்த்தம், உள்நாட்டு பிரச்சனைகள் அது சம்பந்தமாகவும் இவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு டேக் த டிசிஷன் ஃபார் த டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இவங்க முக்கியமான முடிவு எடுக்கிறதுனால தான் இவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கனாக்கா கேபினெட் மினிஸ்டர் ஆர் த நியூக்ளியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் இவங்க, தீஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் த மினிஸ்டர் இன் த கவுன்சில். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல 2வது நிலையில இருக்கிறவங்க மினிஸ்டர்ஸ் தான் வந்து இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்க யாருக்கு இன்சார்ஜ்னாக்கா மினிஸ்டர்ஸ்க்கு இன்சார்ஜ் டிபார்ட்மெண்ட் ஆர் டிபார்ட்மெண்ட், பட் தே டு நாட் பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்ஸ் ஆஃப் த கேபினெட் அன்லெஸ் இன்வைட்டட் டு டூ சோ. இப்ப கேபினெட் மீட்டிங் இருக்குதுனாக்கா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, இல்ல இன்விடேஷன்ஸ் அனுப்புவாங்க. என்னன்னு, நீங்க வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு அழைப்பு போகலனாக்கா, இன்விடேஷன்ஸ் போகலனாக்கா அவங்க அட்டன் பண்ணக்கூடாது, அட்டன் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேங்களா, இவங்க யாருடைய இன்சார்ஜ் கேட்டாக்கா மினிஸ்டர்ஸுக்கு இவங்க தான் இன்சார்ஜ். இவங்க மினிஸ்டருக்கு இன்சார்ஜா இருக்கலாம், இல்ல மினிஸ்டருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க இன்சார்ஜா இருக்கலாம். ஓகே, அவங்க கொடுக்குற வேலையை வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு அசிஸ்டண்டா கூட இருக்கலாம். பட் தே டு நாட் பார்ட்டிசிபேட். இவங்களை வந்து அழைப்பு இல்லாம அந்த மீட்டிங்ல, கேபினெட் மீட்டிங்ல அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அடுத்தது பார்ப்போம் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். தே ஆர் லோயஸ்ட் ரேங்க்டு மினிஸ்டர்ஸ் இன் த கேபினெட். இவங்க தான் வந்து அடிமட்ட கேட்டகரியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ். தே அசிஸ்ட் எய்தர் த மினிஸ்டர் ஆஃப் கேபினெட். அவங்க வந்து யாருக்கு சொன்னாக்கா கேபினெட் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா ஸ்டேட் ஆஃப் மினிஸ்டர் சொன்னா இல்லையா, இப்போ கேபினெட் என்ன சொன்ன மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சொன்னா இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 2 கேட்டகரிக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் என்ட்ரஸ்டட் டு தம். அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யார் வேணா கொடுக்கலாம். அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் கொடுக்கலாம், இல்லை வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். அவங்க கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சு கொடுக்குற வேலை தான் வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அப்போ மினிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா
3 categories. ஒன்னு வந்து cabinet ministers, அப்புறம் வந்து minister of state and deputy ministers. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதுக்கு போறோம்னாக்கா பார்லிமெண்ட்ஸுக்கு போறோம். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட் பாராளுமன்றம், பாறை ஆளுகின்ற மன்றம், அதாவது நாட்டை ஆளுகின்ற மன்றம் அப்படின்னு சொல்றது தான் வந்து பாராளுமன்றம். ஓகே, சரி. த பார்லிமெண்ட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து எக்ஸிகூட்டிவ்ஸ் பார்த்தோம். இப்பதான் வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துருக்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன அர்த்தம்? லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு சட்டம் ஏற்றக்கூடிய இடம், அதான் வந்து லெஜிஸ்லேச்சர் ஆர்கன். அப்போ ஒரு சட்டம் எங்க ஏற்றப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பார்லிமெண்ட்ல தான் பண்றாங்க. அப்போ பார்லிமெண்ட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசனுடைய சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். இந்த பார்லிமெண்ட்ல 3 பகுதி இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா த பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், எம்பிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் லோக்சபா, த ஹவுசஸ் ஆஃப் பீப்புள், அது வந்து லோக்சபாவுடைய எம்பி, மேல ராஜ்யசபாவுடைய எம்பி. அண்ட் த ராஜ்யசபா இஸ் அப்பர் ஹவுஸ். ராஜ்யசபா இன்னொரு பேர் என்னக்கா மேல் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்சபா என்ன சொன்னாங்க, கீழ் சபைன்னு சொல்லுவாங்க. ஸோ த ராஜ்யசபா இஸ் த அப்பர் ஹவுஸ் அண்ட் த லோக்சபா இஸ் டினோட்டட் அஸ் த லோயர் ஹவுஸ். ஓகே, ஸோ 3 பேர் இருக்கிறாங்க, 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்னு வந்து பிரசிடென்ட், ஒன்னு வந்து ராஜ்யசபா, ஒன்னு வந்து லோக்சபா. இட் இஸ் termed as a bicameral legislature. Bi means what? 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பார்லிமெண்ட் ஆஸ் 2 டைப் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், அதாவது 2 பேருக்குமே சட்டம் ஏற்றக்கூடிய தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். ராஜ்யசபாவுக்கும் உண்டு, லோக்சபாவுக்கும் உண்டு. அதனால நம்மளுடைய இந்தியா பார்லிமெண்டரி சிஸ்டத்துல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா இட் இஸ் பைகாமெரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எதை பார்க்குறோம்? ராஜ்யசபா பார்க்குறோம். So, what is Rajya Sabha? The Council of State or Rajya Sabha consists of 250 members, out of whom 238 represent the states and the union territories elected by the method of indirect election. The Council of State ன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ராஜ்ய சபா அப்படின்னு சொல்லுவாங்க. Council of State, ஸ்டேட்ல இருந்து எலெக்ட் பண்ற எம்பிஸ். ஓகே, அது வந்து ராஜ்ய சபா, மேல் சபா. ஓகே, ராஜ்ய சபா கன்சிஸ்ட் ஆஃப் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? 250 மெம்பர்ஸ். பட் அவுட் ஆஃப் 250ல 238 ஆர் எலெக்டட், ரெப்ரசன்ட் த ஸ்டேட். அவங்க எங்க இருந்து எலெக்ட் பண்ணாங்க? ஓகே, so out of 250 members, out of 250 members, 238 represent the states. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 238 மெம்பர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? elected by the method of indirect election, மறைமுக தேர்தல் சொல்லுவாங்க. மறைமுக தேர்தல்னாக்கா the people are not the direct voters. The people are not the direct voters. On behalf of the people, the MLAs and MPs become the electorate or they become the voters. So they only go elected the Rajya Sabha MPs. ஓகேங்களா? அப்ப ராஜ்யசபா எம்பி யார் எலெக்ட் பண்றதுனாக்கா இன்டைரக்டா தான் எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 250 238 ஆர் வந்து எலெக்டட் சொன்னோம். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற 12 ரிமைனிங் 12 வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ். இவங்களை யார் பண்ணுவாங்க? ஷால் பி சூசன் பை த பிரசிடென்ட் from amongst the person having special knowledge or the practical experiences in the field of literature, science, sports, arts and social services. ஓகே, இந்த 12 பேர் வந்து they are not contesting in the elections. லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷன்ல இவங்க கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் with the recommendation of president, they are appointed as a member of Rajya Sabha. ஓகே, எதுக்காக அன்னைக்கு நேற்று கூட சொன்னேன் இல்லையா? இப்போ ஸ்போர்ட்ஸ்னாக்கா நான் அன்னைக்கு சொன்னேன், தண்டுல்கர் சொன்னேன். தண்டுல்கர் வந்து நிறைய பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? ஸோ இ பிளேட் ஆன் பிகாஃப் ஆஃப் இந்தியா. அதனால நிறைய நேம் அண்ட் ஃபேம் வந்து இந்தியாவுக்கு வந்தது. அதனால அவரை கௌரவப்படுத்துறதுக்காக நாட் டு ஹானர் த Tendulkar, the government of India, union government given the rank minister, MP அப்படின்ற ஒரு மினிஸ்டர் கொடுத்து அவர் கௌரவமா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இலக்கியத்துல நல்ல பேர் வாங்கினவங்க, சயின்ஸ்ல நல்ல பேர் வாங்கினவங்க, கலை அதாவது பாட்டு இசை அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, மியூசிக் டான்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க, அதுல வந்து நல்ல பெஸ்டா இருந்தவங்க, இல்ல சோசியல் சர்வீசஸ் நல்ல உதவி செய்யறவங்களுக்கு பெஸ்ட் அவார்டு வாங்கினவங்க. ஸோ இதுல வந்து elected 12 members. So the 12 members are directly appointed by the president and the remaining 238 are elected through indirect elections. Qualification of members. Okay, what is the qualification of Rajya Sabha? அப்படிதான் நம்ம பார்க்கணும்.
A person seeking membership of Rajya Sabha must possess the following qualification. ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனா இருக்கணும்? he must be citizen of India. கண்டிப்பா வந்து citizen of இந்தியாவா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். ரெண்டாவது, he should not less than 30 years age சொல்றாங்க. 30 வயசு குறைஞ்சதா இருக்கணும். 30 வயசு குறைஞ்சதா இருக்கக்கூடாது, 30 வயசு முடிஞ்சிருக்கணும், இல்ல அதுக்கு மேல இருக்கணும். he should not hold any office of the profit under any government. நான் சொல்லிட்டேன் முதலே இல்லையா, he should not work or he should not be a government servant. இல்லையா, once he entered the social service naga, he must resign his post. இல்லையா, he should not hold any office of profit under any government. அதாவது லோக்கல் பாடிஸ்லயோ இல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்ல யூனியன் கவர்மெண்ட்லயோ எங்கேயுமே வந்து அவர் ஒர்க் பண்ணக்கூடாது, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் ரிசைன் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. he should not hold any office profit under any government. he should be a person with a sound mind and monetarily solvent. சவுண்ட் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா, அதாவது மென்டல் ரிட்டார்டரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மானிட்டரலி சால்வெண்ட்னாக்கா கடன் வாங்கி இருக்கக்கூடாது, ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு கடனாளியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானாக்கா அவங்களை எலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, he should have such an other qualification as may be approved by the parliament for the reason for time to time. பார்லிமெண்ட்ல அப்பப்ப கிரியேட் பண்ற குவாலிபிகேஷனை வந்து அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தா தான் அவர் மேபி கண்டினியூஸ் ராஜ்யசபா எம்பி. he should not be a member of the Lok Sabha or any other legislature. அவர் லோக்சபா மெம்பராகவும் இருக்கக்கூடாது, வேற எந்த சட்டசபையிலையும் வேற எந்த இதுலயும் லெஜிஸ்லேச்சர்லயும் மெம்பரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, he should not be a member of the Lok Sabha or any other legislature. ஓகே, இப்ப அடுத்தது பார்ப்போம். டேர்ம் ஆஃப் ஹவுஸ். ராஜ்யசபா அப்படின்றது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராஜ்யசபா வந்து cannot be dissolved. it cannot be dissolved. அதை வந்து கலைக்க முடியாது. அப்ப கலைக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ராஜ்யசபா இஸ் a permanent house இல்லையா, பெர்மனன்ட் ஹவுஸ். எப்போதுமே அதை கலைக்க மாட்டாங்க, இருந்துகிட்டே இருக்கும். the members of the Rajya Sabha are elected for a term of 6 years. ஓகே, the members of the Rajya Sabha எப்படி இருப்பாங்கனாக்கா, 6 வருஷத்துக்கு 6 வருஷம் அவங்க வந்து once he elected as a Rajya Sabha MP நாக்கா, he can hold his office for 6 years. 6 வருஷம் அவருடைய பதவியை தக்க வச்சுக்கலாம். ஆனா இந்த எம்பி எலெக்ஷன் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ட் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நான் வேக்கண்ட் ஆகிட்டே இருக்கும். அதான் அடுத்த அதுல பாத்தீங்கன்னா தெரியும். 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ், இப்ப 18 எம்பி இருக்கிறாங்கனாக்கா, தமிழ்நாட்டுல வந்து 18 எம்பி இருக்கிறாங்கனாக்கா, அதுல 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் 6 பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த 6 பேர் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு எலெக்ஷன் நடந்து மறுபடியும் திருப்பி அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதான் வந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ் அண்ட் நவ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு ஃபில் த சீட்ஸ் thus vacated. அப்பப்ப வேக்கண்ட் ஆகும்போது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எம்பி எலெக்ஷன், ராஜ்யசபாவுடைய எம்பி எலெக்ஷன் வந்து வேக்கண்ட் ஆகும்போது அப்பப்ப அந்த எலெக்ஷன் ஃபில் பண்ணி அதை எலெக்ட் பண்ணி அவங்களை ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, the vice president of the India is the ex officio chairperson of the ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வைஸ் பிரசிடென்ட் தான். அவர் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா, எக்ஸ் அபிஷியோ. இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு இது, அதுதான் வந்து அதனால அது எக்ஸ் அபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் மோஸ்ட் ஆஃப் மினிஸ்டர் கூட அதை சொல்றான், மீன் பண்ணலாம். The deputy chairperson of the Rajya Sabha is elected by the members of the Rajya Sabha. Deputy chairperson எதுக்கு? In the absence of a chairperson, he can carry out the work of the Rajya Sabha அப்படின்னு சொல்லுவாங்க, deputy chairman. Okay, the deputy chairperson of the Rajya Sabha is elected by the members of the Rajya Sabha. துணை இல்லையா, துணை தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான் துணை தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டையும் அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, election. Okay. The members of the Rajya Sabha is elected by the elected members of the State Legislative Assembly. Okay, Assembly in accordance with the system of the proportional representation by the means of single transferable vote. In the single transferable vote வந்து நான் உங்களுக்கு பின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேவா? The members of Rajya Sabha is elected by the electoral members. அப்படின்னா யாரு? Already they were elected by the people அர்த்தம். எலெக்டட் மெம்பர்ஸ்னாக்கா அவங்க வந்து ஏற்கனவே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க. எய்தர் மேபி எம்எல்ஏவா இருக்கலாம், மேபி எம்பியாவும் கூட இருக்கலாம். ஓகேவா, அவங்க தான் வந்து ஓட்டர்ஸ். எதை பொறுத்த வரைக்கும்? ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும், ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் the elected members of the state legislative assembly, இதுலயே தெரியுங்க, எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் த legislative assembly,
எம்எல்ஏ இருக்கலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன். அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷனாக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன் வந்து ரெப்ரஸன்டேஷன் இருப்பாங்க. அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் வச்சு பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு ஒரு ஓட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களே வந்து மெஜாரிட்டியா ஆக்கலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னால வந்து நான் இல்லைன்னா சொல்றேன். இது மட்டும் புரிஞ்சுங்க இப்போ. ஓகே, ஸோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை த மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு மூலியமா தான் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க? த எம்பிஸ் ஆஃப் ராஜ்யசபா. This process of election is called indirect election. ஏன் அப்படி சொல்றாங்க? Because already elected the members. அதாவது இந்த ஓட்டர்லாம் யார் கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால வந்து அந்த on behalf of the people the elected members can vote for the Rajya Sabha MPs. அதனால இதை என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா indirect election as they are not elected by the people directly. இன்டைரக்ட் எலெக்ஷன் முக்கியமா சொன்னது டைரக்டா வந்து மக்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்து இங்க ஓட்டரா இருக்க மாட்டாங்க. அப்ப யார் ஓட்டரா இருப்பானாக்கா எலெக்டட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய என்ன சொல்றது கடமை, அதாவது என்ன சொல்றது அவங்களுடைய கடமை என்னன்றதை பார்க்கலாம். ராஜ்யசபா எலெக்ஷனோட எடுத்துட்டாங்க, லோக்சபா கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கலையே. ஓகே, கவனிங்க. So members of any bill except the money bill need to the approval of Rajya Sabha to get passed. Okay, அதாவது மணி பில் தவிர எல்லா பில்லும் வந்து என்ன செய்யணும்? நம்ம எங்க அனுப்பணும்னாக்கா அது லோக்சபால இருந்து ராஜ்யசபா அனுப்பணும். எனி பில் எக்ஸப்ட் மணி பில் நீட் டு பி அப்ரூவ்டு. ராஜ்யசபால வந்து அதை கண்டிப்பா அப்ரூவ் பண்ணணும். இஃப் த பில் கெட் ஸ்ட்ரக் ஃபார் மோர் தென் 6 months. இப்போ லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு ஒரு பில் அனுப்புறோம், ஒரு மசோதா அனுப்புறோம், அங்க வந்து அப்படியே பெண்டிங் ஆகி போயிடுச்சுனாக்கா then the president called for joint session of both the houses to resolve the deadlock. அதை நின்று போன அந்த மசோதாவை திரும்பவும் கொண்டு வரதுக்கு என்ன செய்வாரு? பிரசிடென்ட் வந்து ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு பேசுவாங்க. எந்தனாக்கா லோக்சபாவையும் ராஜ்யசபா. ஏன்னா உங்களும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அதனாலேயே அந்த பில்லு வந்து பெண்டிங்ல இருக்கலாம். அதை கிளியர் பண்றதுக்காக என்ன செய்வாருனாக்கா பிரசிடென்ட் கால் ஃபார் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அண்ட் ரிசால்வ் த டெட்லாக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நின்று போயிருந்த அந்த பில் அந்த மசோதாவை வந்து திரும்பவும் கொண்டு வரதுக்கு அவர் ட்ரை பண்ணுவாரு. ஓகேங்களா? இட் ஹாஸ் த சேம் பவர் ஆஃப் லோக்சபா. இட் ஹாஸ் த சேம் பவர் அஸ் லோக்சபா ஃபார் பாசிங் எனி பில் ஃபார் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இட் ஹாஸ் த சேம் பவர். அதாவது ராஜ்யசபாவுக்கு லோக்சபால என்ன பவர் இருக்குதோ அதே பவர் ராஜ்யசபா இருக்குது. எதுக்கு? ஃபார் பாசிங் எனி பில் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது ராஜ்யசபாவுக்கும் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. எனி பில் ரைட். எனி பில்னாக்கா எந்த ஒரு மசோதாவையும் திருத்தத்துக்கு உண்டான பவர் வந்து யாருக்கு இருக்குதுனாக்கா ராஜ்யசபாவுக்கும் இருக்குது. அது லோக்சபாவுக்கு மட்டும் கிடையாது, ராஜ்யசபாவுக்கும் உண்டு அப்படின்றாங்க. The members of the Rajya Sabha have the electoral power for selection of president, vice president. The members of the Rajya Sabha அவங்களுக்கு வந்து பங்கு இருக்குது. அதாவது he also has become a voter for electing the president and the vice president. ஓகேங்களா? Okay, together with the members of Lok Sabha and all the state legislative assembly, they elect the president and vice president. அதான் இப்ப நம்ம பார்த்தோம். It has power to impeachment procedure for president and judges of the Supreme Court and High Court. High Court ஜட்ஜா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, பிரசிடன்ட் இருந்தாலும் சரி, அவர் வந்து குற்றச்சாட்டு வந்து சொல்லலாம். குற்றச்சாட்டு வந்து குற்றம் சாட்டுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குதுனாக்கா ராஜ்யசபா எம்பிக்கு ரைட் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளு இல்லையா? பிரசிடென்ட்ன்றது ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவரு இருந்தாலும் அவரு குற்றம் சாட்டுறதுக்கும் இந்த ராஜ்யசபாவுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அவங்க தப்பு செஞ்சிருந்தாக்கா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் முன்னாடி குற்றம் சொல்றதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து குற்றம் சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போ அந்த குற்றம் செஞ்சதுனாக்கா அவங்களை எப்படி வந்து அவங்கள வந்து இது பண்றது, சஸ்பெண்ட் பண்றதுனாக்கா அதுக்கு வந்து ராஜ்யசபாவுடைய எம்பியுடைய மெஜாரிட்டி வந்து கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அதுவும் அந்த ராஜ்யசபாவுடைய டியூட்டிஸ் தான். ராஜ்யசபா has the power to make a state list subject to international importance. தேசிய அதாவது நாட்டுக்கு முக்கியமானது ஒரு தேவைப்படுதுனாக்கா அந்த சமயத்துல ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல வந்து புதுசா ஒரு
ஆக்ட் வந்து பாஸ் பண்றதுக்கு ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்குது. So Rajasthan has the power to make in a state list subject into national importance. அது வந்து நாட்டுக்கு அவசியமா தேவைப்படும் பொழுது ராஜ்யசபா என்ன செய்யலாம், ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து சப்ஜெக்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகலாம், இல்ல புதுசா ஒண்ணு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் 2/3 of the majority of the members of the Rajya Sabha passes the resolution to support it. இப்போ ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணணும்னாக்கா 2/3 மெஜாரிட்டி இருக்கும். ஒரு 3ல 2 பங்கு, அதாவது பார்ட் out of 3 part, 2 part of the members must be give the support for the passing of a resolution அப்படின்னு சொல்றாங்க. சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ராஜ்யசபா கேன் ஆல்சோ கிரியேட் ஆர் அபாலிஷ் இன் ஆல் இந்தியா சர்வீசஸ். இல்லையா, ராஜ்யசபாவுக்கு வந்து எல்லா அது ஒன்று, அதாவது ஆல் இந்தியா சர்வீசஸ்னாக்கா முக்கியமான சர்வீசஸை கிரியேட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை வந்து அபாலிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இஃப் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் சப்போஸ், அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுனாக்கா 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி இஸ் ரெக்வயர்ட் டு அபாலிஷ் ஆர் டு கிரியேட் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லோக்சபா. So Lok Sabha is in a popular house of the Indian Parliament and contain elected representatives of the people. Lok Sabhaன்றது என்னன்னாக்கா இட்ஸ் a popular house. இது வந்து people's houseன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா the real voter are the people. ஓகேங்களா, அதனால வந்து இந்த people houseன்னு சொல்லுவாங்க. And it is also called a popular house of the Indian Parliament and contain elected representatives of people. அப்ப இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் all are elected by the directly elected by the people ன்னு சொல்றாங்க. Maximum number of the members can be elected for the Lok Sabha 552. அதாவது 552 பேரை எலெக்ட் பண்ணலாம். But at present பாத்தீங்கன்னாக்கா only 543 are elected by the people. But Lok Sabha as today has 543 elected members. Out of these, 530 members are elected from the different states and 13 members are from the union territories. So 13 members வந்து யூனியன் டெரிட்டரியிலும் 530 பேர் வந்து ஸ்டேட்ல இருந்தும் எலெக்ட் பண்றாங்க. The president generally nominated 2 members belong to the Anglo-Indian community. Anglo-Indian communityல இருந்து பிரசிடென்ட் என்ன செய்வார், லோக்சபால 2 பேரை வந்து டைரக்டா அப்பாயிண்ட் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. At present லோக்சபா ஓகேவா. At present the Lok Sabha consists of 545 members. ஓகேங்களா. சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ். ஒரு லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யூ ஷுட் பி a citizen of India. அவர் கண்டிப்பா வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். யூ ஷுட் நாட் லெஸ் than 25 years of age. இல்லையா, 25 வயசு வந்து குறையாம இருக்கணும். கம்ப்ளீட்டா ஒரு 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் his name. You should have his name name in electoral rolls in some part of the country. அவருடைய பேரு ஏதாவது ஒரு கான்ஸ்டுவன்சில அவருடைய எலக்ட்ரல் ரோல் சொல்லுவாங்க இல்லையா, எலக்ட்ரல் ரோல்னு என்ன அர்த்தம், அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் லிஸ்ட்ல வந்து அவருடைய பேரு கண்டிப்பா இருக்கணும். பட் எங்க வேணா இருக்கலாம் அந்த கண்ட்ரிக்குள்ள, எனி சம் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ். அதான் நம்ம வெளியே சொல்லிட்டோம் இல்லையா, யூ ஷுட் நாட் பி என்னது கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடாது. ப்ராஃபிட்னா அதான் மீனிங் அர்த்தம். யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், ஈவன் லோக்கல் கவர்மெண்ட்ல கூட இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி a mentally sound and